போதைப்பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அதிமுக சார்பில் நாளை மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தல் என்பது அதிகரித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் என்பது நடைபெறும் என, அதுவும் மார்ச் 12ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய முகப்பை மாற்றியுள்ளார். அதில் சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் இந்த ட்விட்டர் குறித்து குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில இந்த மாதிரியான டேக் லைனை தன்னுடைய முக புத்தகத்தில் அவர் வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மார்ச் 12ஆம் தேதி என்பது போதை ஒழிப்பு தினமாக இருக்க வேண்டும். இந்த தமிழகத்தில் இருந்து போதைப் பொருட்கள் ஒழியும் வரை தற்பொழுது அதிமுக அதிலிருந்து பின்வாங்காது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று செய்தியாளரை சந்திக்கும் பொழுதும் அவர் தெளிவாக அதை குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.